வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம வீட்டு ஸ்டைலில் சீக்கிரமாக சட்டுன்னு சிம்பிளாக எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய அளவு லெமன் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும் இல்லைங்க. ஒருத்தர் ஒரு கத்திரிக்காவை 4ஆக கூட கட் பண்ணி வைக்கிறாங்கள்ல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு இப்படி கட் பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் நாங்கள் இப்படி கட் பண்ணியிருக்கிறோம். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காய் ஒரு மாதிரி நல்லா தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவு நல்லா வறுத்துக்கலாம். தோலெல்லாம் ஓரளவு நல்லா சுருங்கி வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது இந்த மாதிரி வதக்கினதுக்கு பிறகு வேறு தட்டத்தில் மாற்றி வச்சிடலாங்க. மாற்றி வச்சதுக்கு பிறகு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா 4 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 4 வெங்காயம் அளவு தொளிச்சிருக்கிறேங்க. நீங்கள் ஓரளவு பெருசாக இருந்தால் 2 வெங்காயம் கட் பண்ணிங்கன்னாவே போதும். இது ஓரளவு நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயத்தோட பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவு நல்லா வறுபடணும். அதுக்கு பிறகு 3 தக்காளி சேர்த்திருக்கிறேங்க. 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி ஓரளவு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கு பிறகு 4 வரமிளகா 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு பிறகு ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் மிளகு சேர்க்கறதுனால இந்த குழம்பு நல்லா மணமாக இருக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி விட்டதுக்கு பிறகு நான் இங்கே அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் ஓரளவு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இந்த குழம்புக்கு இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறோமில்ல, அந்த மசாலா தான் ரொம்பவே மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு நான் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஆயில் கம்மியாக வேணுன்னா கூட கம்மியாக சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோட அளவு ரொம்பவே கம்மியாக இருக்கணுங்க. 1/2 ஸ்பூன்னா 1/2 ஸ்பூனுக்கு ரொம்ப குறைவாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த வெங்காய விழுதுகள் எல்லாத்தையும் இதில் முழுமையாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி இதுலேயே சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நம்ம முன்னையே ஊற வச்சிருந்தோம்ல புளி, அதை நல்லா கரைச்சிட்டு இப்போ முழுமையாக அதில் சேர்த்துக்கலாம். எல்லா புளியையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போவே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை இதில் முழுமையாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே வதக்கும் போதே ஓரளவு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்து வந்துடும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்கள்ல எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி காயெல்லாம் வெந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நந்து பாப்பா கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.